குட் மார்னிங், வெல்கம் டு மை கார்டன். சீதா மரத்தில் நிறைய பழங்கள் காய்ச்சிருந்தது. ஆனால் காலையில் பார்த்தா பழம் எல்லாம் கொத்தி விட்டுருக்கு. இந்த மாதிரி நெட் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, வாங்கிக்கோங்க. வாங்கி இப்படியே ஃப்ரூட்ஸில் நீங்கள் கவர் பண்ணி கட்டி வச்சிங்கன்னா பழுத்த பிறகு எடுத்தால் போதும். அணிலோ குருவியோ பறவையோ எதுவுமே கொத்தாது. நான் போன வாட்டி சீசன்லேயும் இப்படி தான் ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டேன். அது நல்ல பெரிய சைஸ்க்கு வந்து நிறைய பறித்தேன். இப்போ டைம் இல்லாமல் நான் அப்படி விட்டேன்னா எல்லா பழத்தையும் கொத்திருச்சு. அதனால தான் இன்றைக்கி இது எல்லாத்தையும் நெட் போடலாம் அப்படின்ட்டு. காலையிலே இதுங்களோட அட்டகாசத்தை தாங்கவே முடியலை. இழந்த பழமும் நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. ஆல்ரெடி நான் வீடியோ எடுத்து போட்டேன் உங்களுக்கு. அதுலேயே நெட் போடணும். முருங்கை மரத்துலேயே நிறைய முருங்கைக்காய்கள் போட்டிருக்கு. இதெல்லாம் கீழே நின்னது, அதனால தான் எனக்கு பறிக்க முடியுது. பட் மேலேயும் கொத்து கொத்தாக நிறைய முருங்கைக்காய் போட்டிருக்கு. அதெல்லாம் தோட்டை வச்சு தான் பறிக்கணும். அதுக்கு என்னோடய வீட்டுக்காரரோட ஹெல்ப் வேணும். இந்த சுண்டை செடி தானாக முளைச்சது. ப்ரெஷர் கீரை செடியிலேருந்து கொஞ்சம் கீரையெல்லாம் பாருங்கள் அறுவடை பண்ணி வச்சுருக்கிறேன். இதை தான் இனி கட் பண்ணி பொரியல் பண்ணணும். நான் எல்லா செட்டப்போட தோட்டத்தில் வந்து உட்காந்துட்ருக்கேன். காலையில் தோட்டத்தில் வந்து உட்காந்தாதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். காலையிலே எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பொடிசை ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணிட்டு வந்தாச்சு. அவளுக்கு சப்பாத்தியும் சிக்கன் கறியும் வச்சு அனுப்புனேன். அவளுக்கு சப்பாத்தி லஞ்சுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்களுக்கு இனிமேல் சாதம், ரசம், அவியல் எல்லாமே குக் பண்ணணும். இனிமே தான் குக்கெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் கிளினிக் கிளம்பணும். எனக்கு காலையில் ஓபி இருக்குது. அதனால் இன்றைக்கி ரொம்ப பிஸியான டே. என்னோடய வீடியோஸ் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். என் சேனலை பாருங்கள். கார்டன் லவர்ஸ் நிச்சயமாக என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைய பொழுது உங்களுக்கும் இனிதாக அமையட்டும். ஹாப்பி கார்டனிங்.